வணக்கம். அகஸ்தி லைஃப் சயின்ஸ்க்கு வரவேற்கிறோம். தைராய்டிசம் என்பது உங்கள் கழுத்தில் ஒரு சிறிய பட்டாம்பூச்சி வடிவ உறுப்பான தைராய்டு சுரப்பி உங்கள் உடலுக்கு தேவையானதை விட அதிக தைராய்டு ஹார்மோன்களை உருவாக்குகிறது. எனவே ஹைப்பர் என்ற சொல் இயல்பை விட அதிகமாக உள்ளது. மேலும் இந்த கோளாறுடன் தைராய்டு சுரப்பியால் உற்பத்தி செய்யப்படும் தைராய்டு ஹார்மோன்களின் சாதாரண அளவை விட அதிகமாக உள்ளது. வளர்ச்சிதை மாற்றம், இதய செயல்பாடு, செரிமானம், மூளை வளர்ச்சி மற்றும் உடல் வெப்பநிலை கட்டுப்பாடு உள்ளிட்ட உடலில் உள்ள பல செயல்முறைகளுக்கு தைராய்டு ஹார்மோன்கள் தேவைப்படுகின்றன. உங்களிடம் அதிக தைராய்டு ஹார்மோன்கள் இருக்கும்போது அது உடலில் பல செயல்பாடுகளை விரைவுபடுத்துகிறது. ஹைப்பர் தைராய்டிசத்தின் அறிவியல் மற்றும் அறிகுறிகளில் அதிகரித்த பசியின்மை, எடை இழப்பு, பதட்டம், வியர்வை, வெப்ப சகிப்புத்தன்மை, விரைவான அல்லது வழக்கமான இதய துடிப்பு, தூக்கமின்மை, பதட்டம், கை நடுக்கம், நீண்ட கண்கள், உயர் இரத்த அழுத்தம், குடல் இயக்கங்களின் அதிர்வெண் அல்லது வயிற்றுப்போக்கு ஆகியவை அடங்கும். கிரேவ்ஸ் நோய் ஹைப்பர் தைராய்டிசத்திற்கு மிகவும் பொதுவான காரணமாகும். இது ஒரு தன்னுடல் தாக்க கோளாறு ஆகும். இதில் உடலை பாதுகாக்க வேண்டிய நோய் எதிர்ப்பு அமைப்பு அதற்கு பதிலாக தைராய்டு சுரப்பியை தாக்கி அதிக தைராய்டு ஹார்மோன்களை உற்பத்தி செய்கிறது. ஹைப்பர் தைராய்டிசத்தின் பிற பொதுவான காரணங்களில் தைராய்டு முடிச்சுகள் அடங்கும். அவை தைராய்டு சுரப்பியில் உள்ள கட்டிகளாகும். அவை பொதுவாக புற்றுநோயாக இருக்காது, ஆனால் அதிகப்படியான செயல்திறன் கொண்டவை. அதேபோல் தைராய்டு சுரப்பியின் வீக்கம் ஆகும். கூடுதலாக ஹைப்போ தைராய்டிசத்திற்கு தைராய்டு ஹார்மோன் மருந்தை உட்கொள்ளும் தனிநபர்களுக்கு இது தைராய்டு குறைவாக உள்ளது. டோஸ் மிக அதிகமாக இருந்தால் இது ஹைப்பர் தைராய்டிசத்திற்கு வழிவகுக்கும். ஹைப்பர் தைராய்டிசத்தை கண்டறிய உங்கள் மருத்துவ வரலாறு மற்றும் உங்கள் அறிகுறிகள் தொடர்பான விவரங்கள் குறித்து உங்கள் வழங்குனர் உங்களிடம் கேள்விகளை கேட்பார். அவர்கள் தைராய்டு இரத்த பரிசோதனைகளின் வரிசையில் ஒரு உடல் பரிசோதனையையும் செய்வார்கள். இதில் TSH, T3 மற்றும் T4 ஆகியவை அடங்கும். எனவே தைராய்டு தூண்டுதல் ஹார்மோனான TSH உங்கள் மூளையில் உள்ள பிட்யூட்டரி சுரப்பியால் உற்பத்தி செய்யப்படும் ஒரு ஹார்மோன் ஆகும். இது தைராய்டு சுரப்பியை தைராய்டு ஹார்மோன்களை உற்பத்தி செய்ய தூண்டுகிறது. இதில் T3 மற்றும் T4 அடங்கும். அதிகப்படியான தைராய்டு சுரப்பி உள்ள பெரும்பாலான நபர்கள் TSH அளவு குறைந்து T4 அளவு அதிகரித்திருப்பார்கள். இருப்பினும் ஹைப்பர் தைராய்டிசத்தின் அரிதான நிகழ்வுகள் பிட்யூட்டரி சுரப்பியில் உள்ள ஒரு பிரச்சனையால் ஏற்படலாம். மேலும் இது TSH மற்றும் T4 ஆகிய இரண்டின் உயர்ந்த அளவை ஏற்படுத்தும். ஹைப்பர் தைராய்டிசத்திற்கு மருந்துகள் அல்லது அறுவை சிகிச்சை மூலம் சிகிச்சையளிக்க முடியும். முதலில் அதிகப்படியான தைராய்டு சுரப்பிக்கு சிகிச்சையளிக்க பயன்படுத்தப்படும் சில பொதுவான மருந்துகளை பார்ப்போம். பின்னர் கதிரியக்க அயோடின் தைராய்டு ஹார்மோன்களை உற்பத்தி செய்யும் தைராய்டு சுரப்பியில் உள்ள செல்களை குறிவைத்து அழைக்கிறது. ஆனால் உடலில் உள்ள பிற உறுப்புகளில் மிக குறைந்த விளைவை கொண்டுள்ளது. கதிரியக்க அயோடின் சிகிச்சையை தொடர்ந்து ஒரு நபர் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தைராய்டு ஹார்மோன் மாற்று மாத்திரைகளை உட்கொள்ள வேண்டும். தைராய்டு சுரப்பியை அகற்றுவதற்கான அறுவை சிகிச்சையும் ஒரு விருப்பமாகும். இது தைராய்டெக்டமி என்று அழைக்கப்படுகிறது. மேலும் கதிரியக்க அயோடின் சிகிச்சையைப் போலவே தைராய்டெக்டமி உள்ள நபர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தைராய்டு ஹார்மோன் மருந்தை எடுக்க வேண்டும். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். தகவலறிந்து நலமுடன் இருங்கள்.